இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன ஆண்டி யோசிச்சுட்டு இருக்கீங்க? அகிலாவுக்கும் அந்த புள்ள பூச்சி புருஷோத்தனுக்கும் நடுவுல என்னமோ நடந்திருக்கு மித்ரா. அது என்னன்னு தான் தெரியல. என்ன ஆண்டி சொல்றீங்க? அந்த ஆதி சமையல்காரி இவங்க காவிய காதலுக்கு சம்மதம் வாங்கணுங்கிறதுக்காக தான் இந்த புள்ள பூச்சி அவசர அவசரமா ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்தாரு. ஆமாமா, பெரியத்து கூட பெரிய மாமா பிறந்த நாளை கொண்டாடுறதுக்காக பார்வதி கிட்ட வடை பாயசம் பண்ண சொன்னாங்க. எல்லாம் ரெடியா இருக்கு. புருஷனை ரெடி பண்ணி கூட்டிட்டு வரேன்னு போன அகிலா கொஞ்ச நேரத்துல கோவமா குடுகுடு குடுகுடுன்னு இறங்கி வந்தா. அவ பின்னாடியே அகிலா அகிலான்னு கத்திக்கிட்டு அந்த புள்ள பூச்சியும் ஓடி வந்தது. மேல என்ன நடந்திருக்குன்னு தெரியலையே. அந்த புருஷோத்தமன் மாடியில போய் ஆதி சமையல்காரி விஷயமா அகிலா கிட்ட அவர் பேசியிருக்கணும். அதனாலதான் அகிலா கோபப்பட்டு வெளியில போயிருக்கணும், இல்லையா ஆண்டி? சரியா சொன்ன மித்ரா. என்ன அப்படி பாக்குற? நான் ஒன்ன மாதிரி இருக்கேன்னு பாக்குறியா? ஓ மனசாட்சினா ஒன்ன மாதிரி தானே இருப்ப. ஆமா, நீ யாரு? ஆதிக்கடவூர் அகிலாண்டேஸ்வரி. உன் பேரை சொல்லும் போதே எவ்ளோ கம்பீரமா இருக்கு பாத்தியா? ஆதிக்கடவூர் அகிலாண்டேஸ்வரிங்கிற பேரை கேட்டாலே அதிகாரிகள்ல இருந்து அரசியல்வாதிங்க வரைக்கும் பதறுவாங்க. எத்தனையோ மல்டி மில்லியனர்ஸ் உன் எதிரில நிக்க பயந்து பதுங்குவாங்க. அப்படிப்பட்ட நீ உன் வீட்டு வேலைக்காரி பார்வதி விஷயத்துல முடிவெடுக்க எதுக்காக தடமாறுற? பார்வதிய வீட்டை விட்டு போன்னு சொல்றதுக்கு உனக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? அவளை வெளியில போன்னு சொல்றதுக்கு நீ ஏதோ சந்தர்ப்பத்தை தேடிக்கிட்டு இருக்க. எல்லாரும் ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க தேவைகளுக்காக என்கிட்ட நடிக்கிறாங்க, எனக்கு மரியாதை கொடுக்கறாங்க. ஆனா பார்வதி, அவ அப்படிப்பட்டவ இல்ல. பார்வதி என்கிட்ட நடிக்க மாட்டா. எப்பவுமே என்கிட்ட உண்மையாத்தான் இருப்பா. உண்மைக்கும் விசுவாசத்துக்கும் என்ன மதிப்பும் மரியாதையும் கொடுக்கணுமோ அதத்தான் நான் பார்வதி விஷயத்துல ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன சிரிப்பு? இந்த சிரிப்புக்கு என்ன அர்த்தம்? விசுவாசம் மரியாதைன்னு சொல்லி நீ நல்லா சமாளிக்கிற அகிலாண்டேஸ்வரி. மத்தவங்களை விட உன்னை பத்தி எனக்கு தான் ரொம்ப நல்லா தெரியும். பரம்பரை கௌரவத்தை காப்பாத்த நீ எது வேணாலும் இழக்க தயங்க மாட்ட. ஆனா இப்போ அந்த கௌரவத்துக்கு சவாலா வந்து நிக்கிற பார்வதிய நீ வீட்டை விட்டு அனுப்ப இவ்ளோ யோசிக்கிற? சந்தர்ப்பத்துக்காக காத்துட்டு இருக்க? இப்படி கத்துறா? திடீர்னு ஏன் இவ்ளோ சத்தமா கூப்பிடுறா? இவள எங்க காணோம்? பார்வதியில பா சொல்றதுக்குள்ள ஓடி வந்து நடிப்பா. இவ்ளோ சத்தமா கூப்பிட்டா ஆளை காணுமே.
ஓடு ஓடு ஓடு. அக்கா அக்கா என்னக்கா ஆச்சு? ஏன் இவ்ளோ சத்தமா கூப்பிட்டு இருக்கீங்க? உள்ள இருக்கிற நானே ஓடி வந்துட்டேன் உங்க குரலை கேட்டு. அவ இன்னும் வர காணோம். வர வர அவளுக்கு திமிர் ரொம்ப ஏறி போச்சு. அக்கா அவ கிச்சன்ல இல்லக்கா. இப்படிதான்க்கா பண்றா. வேலை நேரத்துல ஒழுங்கா வேலை செய்யறதே இல்ல. அடிக்கடி காணாம போயிடுறா. அவள அவுட் ஹவுஸ்க்கு போய் பார்த்து நான் கூப்பிட்டேன்னு சொல்லி பார்வதியை கூட்டிட்டு வா. இதோ இப்பவேக்கா அவளை கையோட கூட்டிட்டு வரேன் பாருங்க. திமிர் ஏறி போச்சு அவளுக்கு. ஏய் சொல்லு, என்னடி பண்ணிட்டு இருக்க? என்னடி திருட்டு மொழி முழிக்கிற? நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஏண்டி அப்படியே மரம் மாதிரி நிக்கிற? அவ்ளோ திமிரு ஏறி போச்சுல உனக்கு. இவன் எங்க இங்க வந்தான்? ஆதி, நீ எங்க இங்க? சுந்தரத்தை பார்க்க வந்தியா? அக்கா இவளை கூட்டிட்டு வர சொல்லி சொன்னாங்க, அதான் வந்தேன். சீக்கிரம் வா. நீங்க எதுக்காக மாமா வெளியே வந்தீங்க? நான் வெளியே வராமல் இருந்திருந்தா அவங்க ஒன்று அடிச்சிருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் பயந்துட்டு என்ன உள்ள ஒளிஞ்சிட்டு இருக்க சொல்றியா? இப்ப அவங்க போய் அம்மா கிட்ட போய் சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்றது? சொல்ல மாட்டாங்க. அப்படியே சொன்னாலும் நான் வேற எதுனா சொல்லி அவங்கள மாட்டி விட்டுருவேன்னு அவங்களுக்கு தெரியும். அம்மா வேற கூப்பிட்டுருக்காங்க, என்னன்னு தெரியலையே. அப்பா நம்ம விஷயமா அம்மா கிட்ட பேசினாருன்னு சொன்னார்ல, அது விஷயமா கூட இருக்கலாம். நீ எதுக்கும் பயப்படாத, நானும் வரேன். பாப்போலாம்.